நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுதாங்க பயோடெக்னாலஜி. தமிழ்ல சொன்னா உயிர் தொழில்நுட்பவியல். இது ஏதோ பெரிய சயின்ஸ்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம உயிரை காப்பாத்துற மருந்து வரைக்கும் எல்லாத்துலயும் இது இருக்கு. வாங்க இந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்துக்குள்ள ஒரு டைவ் அடிப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம டெய்லி பாக்குற பீர், பிரெட், அப்புறம் நம்ம உயிரை காப்பாத்துற சில முக்கியமான மருந்துகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு. என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கான பதில் பயோடெக்னாலஜி. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ இப்போ வந்த புது டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. பல 100 வருஷம், ஏன் சொல்லப்போனா 1000 வருஷமாவே நம்ம கிச்சன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இந்த டெக்னாலஜி நம்ம கூடவே தான் டிராவல் பண்ணிட்டு வருது. இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன்ல பயோடெக், அப்புறம் இயற்கையோட குட்டி ஃபேக்டரிஸ், அடுத்து லைஃபோட கோடியே மாத்தி எழுதுறத பத்தி, அப்புறம் ஒரு புது உலகத்தை உருவாக்குறது, ஃபைனலா ஜீன்ஸ் மூலமா எப்படி நோய்களை குணப்படுத்தலாம்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். நம்ம கிச்சனுக்குள்ளேயே பயோடெக் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? குறிப்பா நம்ம சாப்பிடுற, குடிக்கிற நிறைய விஷயங்களை உருவாக்குற ரொம்ப பழமையான சில ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு அடிப்படையா ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது பேரு தான் ஃபெர்மெண்டேஷன். தமிழ்ல நொதித்தல்னு சொல்லுவோம். இங்க என்ன நடக்குதுன்னா, ஈஸ்ட் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிரிகள், சர்க்கரையை அதாவது சுகரை ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாத்துது. இந்த ப்ராசஸ்ல அந்த நுண்ணுயிரிகளுக்கு எனர்ஜி கிடைக்குது. அதனால தான் இது நடக்குது. இப்போ இந்த உதாரணங்களை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஒயின் எப்படி வருது? திராட்சையில இருக்கிற சர்க்கரைய ஈஸ்ட் நொதிக்க வைக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி பார்லிய நொதிக்க வச்சா பீர் கிடைக்குது. நம்ம வீட்ல பால் தயிரா மாறுது இல்லையா? அதுக்கு காரணம் லாக்டோபேசிலஸ்னு ஒரு பாக்டீரியா. அப்புறம் பிரெட் நல்ல சாஃப்டா உப்பி வர்றதுக்கு காரணமும் இந்த ஈஸ்ட் தான். பாத்தீங்களா? ஓகே, கிச்சன்ல இருந்து நாம இப்போ மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஜம்ப் பண்ணலாம். இந்த குட்டி குட்டி நுண்ணுயிரிகளை எப்படி ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி யூஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான மருந்துகளை உருவாக்குறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள் ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, பென்சிலின் ரொம்ப ஃபேமஸான ஆன்டிபயோட்டிக். இது ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சையில இருந்து கிடைக்குது. ஆக்சுவலா இது ஒரு ஆக்சிடென்ட்ல கண்டுபிடிச்சது தான், ஆனா மெடிக்கல் உலகத்தையே புரட்டி போட்டுடுச்சு. அதே மாதிரி டெட்ராசைக்ளின், ஸ்ட்ரெப்டோமைசின் மாதிரி பவர்ஃபுல்லான மருந்துகள்லாம் பாக்டீரியாக்கள் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. சோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நோய்களுக்கு எதிராக போராடுற மருந்துகளை உற்பத்தி செய்யற குட்டி குட்டி ஃபேக்டரிஸ். ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு ரொம்ப அழகா ஒரு டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. 1942ல செல்மன் வாக்ஸ்மன் என்ன சொல்றாருன்னா, ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உருவாக்குற ஒரு பொருள், அது இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எதிரியை வச்சே இன்னொரு எதிரியை ஜெயிக்கிறது மாதிரி தான். ஓகே, இதுவரைக்கும் இயற்கையா நடக்கிற விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ பயோடெக்னாலஜியோட மாடர்ன் சைடுக்குள்ள போகலாம். வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்ற டிஎன்ஏவையே நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி அமைக்கிற ஒரு டெக்னாலஜி, அதுதான் மரபணு பொறியியல், அதாவது ஜெனடிக் என்ஜினியரிங். வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்க்கு அடிப்படை ஒரு டெக்னாலஜி, அது பேரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது கம்ப்யூட்டர்ல நாம பண்ற கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி தான். ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏல இருந்து நமக்கு வேணுங்கிற ஒரு ஜீனு, அதாவது மரபணுவை கட் பண்ணி எடுத்து இன்னொரு உயிரினத்தோட டிஎன்ஏல பேஸ்ட் பண்ணிடுறது, அவ்வளோதான். சரி, இந்த கட் அண்ட் பேஸ்ட் வேலையை செய்ய நமக்கு சில டூல்ஸ் வேணும் இல்லையா? அது என்னன்னு இங்க பாருங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இது நம்ம மாலிகுலர் சிசர்ஸ், அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோள்னு சொல்லலாம். இது டிஎன்ஏவை கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணும். அடுத்து டிஎன்ஏ லைகேஸ். இது மாலிகுலர் க்ளூ மாதிரி, அதாவது மூலக்கூறு பசை. கட் பண்ண டிஎன்ஏ துண்டுகளை ஒட்ட வைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். கடைசியா பிளாஸ்மிட்ஸ். இது ஒரு டெலிவரி ட்ரக்னு வச்சுக்கோங்க. நாம வெட்டி ஓட்டுனா அந்த புது டிஎன்ஏவை ஒரு செல்லுக்குள்ள பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது தான் இதோட வேலை. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த முழு ப்ராசஸும் உங்களுக்கு ஈஸியா புரியும். முதல்ல அந்த சிசர்ஸ் மாதிரி இருக்கிற என்சைம் வச்சு டிஎன்ஏவை கட் பண்றாங்க. அப்புறம் அந்த பிளாஸ்மிட்ல க்ளூ வச்சு ஒட்டி அதை ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னாகும்? அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆக நம்மளோட புது டிஎன்ஏவும் சேர்ந்து காப்பி ஆகும். ஒரு ஜெராக்ஸ் மிஷின்ல காப்பி எடுக்கிற மாதிரி தான். இப்போ நம்ம படத்துல பார்த்த அதே விஷயத்த இந்த 5 ஸ்டெப்ஸ்ல சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேணுங்கிற ஜீனை ஐசோலேட் பண்றோம். ரெண்டாவது, அதை மாலிகுலர் சிசர்ஸ் வச்சு கட் பண்றோம். மூணாவது, அதே சிசர்ஸ் வச்சு பாக்டீரியாவோட பிளாஸ்மிடியும் கட் பண்றோம். நாலாவது, அந்த ஜீனை பிளாஸ்மிட்ல பேஸ்ட் பண்றோம். கடைசியா இந்த புது பிளாஸ்மிட ஒரு பாக்டீரியாக்குள்ள இன்சர்ட் பண்றோம், காப்பி ஆகிறதுக்கு. அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். வாங்க அடுத்ததுக்கு போலாம். சரி, இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸை உருவாக்க முடியும். அப்படின்னா என்ன? ஒரு உயிரினத்தோட ஜீன் எடுத்து இன்னொரு உயிரினத்துக்குள்ள வைக்கிறது தான். வாங்க அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம்.
ஸோ டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு செடியோ இல்ல ஒரு விலங்கோ ஜெனடிக் என்ஜினியரிங் மூலியமா வேற ஒரு உயிரினத்தோட ஜீனை, அதாவது டிரான்ஸ்ஜீனை தன்னோட உடம்புல வச்சிருந்தா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம். இந்த படத்தை பாருங்க, இது ஒரு செம எக்ஸாம்பிள். இங்க 2 எலி இருக்கு, ரெண்டும் ஒரே அம்மாவுக்கு பிறந்த பிரதர்ஸ். ஆனா பாருங்க, ஒன்னு மட்டும் எவ்ளோ பெருசா இருக்கு. என்ன காரணம்? அந்த பெரிய எலியோட டிஎன்ஏல growth ஹார்மோனுக்கான ஒரு ஜீனை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன ஜீன் சேஞ்சு எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குன்னு பாத்தீங்களா? வாவ்! இந்த டெக்னாலஜியோட பவர் வெறும் லேப்ல இருக்கிற எலியோட நிக்கல, நம்ம டெய்லி லைஃபே இது மாத்திட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல புழுவே தாக்காத பருத்தி செடி உருவாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, விவசாயிக்கு எவ்வளோ லாபம். மெடிசன்ல ஆட்டுப்பால்ல இருந்தே ஹார்ட் அட்டாக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உருளைக்கிழங்கு புகையில செடிகள்ல இருந்து தீக்காயத்துக்கான மருந்து கூட தயாரிக்க முடியுது. இதெல்லாம் நம்ப முடியுதா? சரி, நாம நம்ம பயணத்தோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்க நம்ம பார்க்க போறது மனுஷங்களுக்கு வர்ற மரபணு நோய்களையே சரி செய்யக்கூடிய ஒரு புரட்சிகரமான சிகிச்சை. அதுதான் ஜீன் தெரப்பி, அதாவது மரபணு சிகிச்சை. இதுல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு சொமாட்டிக் ஜீன் தெரப்பி. இதுல ஒரு பேஷண்டோட பாடி செல்ஸ்ல, உதாரணத்துக்கு எலும்பு மஜ்ஜையில இருக்கிற தப்பான ஜீனை சரி பண்ணுவாங்க. முக்கியமா இந்த மாற்றம் அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. இன்னொன்னு ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. இது அவங்களோட இனப்பெருக்க செல்கள்லயே, அதாவது ஸ்பெர்ம் அல்லது எக்லயே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். ஆனா இதுல நிறைய எத்திக்கல் கேள்விகள் இருக்கிறதால இப்போதைக்கு இது நடைமுறையில இல்ல. இப்ப நீங்க பார்க்கறது எக்ஸ்விவோ ஜீன் தெரப்பியோட டயக்ராம். எக்ஸ்விவோனா உடலுக்கு வெளியேன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, பேஷண்ட் கிட்ட இருந்து செல்ஸை வெளியே எடுக்கறாங்க, அதுல சரியான ஹெல்த்தியான ஜீனை உள்ள அனுப்புறாங்க. அப்புறம் இந்த சரி செய்யப்பட்ட செல்ஸை திரும்பவும் அதே பேஷண்டோட உடம்புக்குள்ள செலுத்திடுறாங்க. இதுதான் எக்ஸ்விவோ. இந்த சிகிச்சை ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? இந்த நம்பரை பாருங்க. நம்ம இந்தியால மட்டுமே ஒரு நாளைக்கு சுமார் 2000 குழந்தைகள் ஜெனடிக் டிசார்டர்ஸோட பிறக்கறாங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இந்த ஜீன் தெரப்பிங்கிறது எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஜீன் தெரப்பியோட அல்டிமேட் கோல் என்னன்னா, வெளியே இருந்து டேப்லெட் இன்ஜெக்ஷன்னு கொடுக்காம ஒரு பேஷண்டோட சொந்த உடம்பையே அவங்களுக்கு தேவையான புரோட்டீன்களை உற்பத்தி பண்ண வைக்கிறது. இப்படி பண்ணும்போது நோயோட மூல காரணமே சரி செய்யப்படுது. இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி உள்ள இருந்தே கிடைக்கிற ஒரு தீர்வு. நாம இன்னைக்கு பார்த்த எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம கையில இப்ப வாழ்க்கையோட அடிப்படை கோடான டிஎன்ஏவையே மாத்தி எழுதுற சக்தி இருக்கு. கேள்வி இதுதான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, பயோடெக்னாலஜி சாப்டர்ல இருக்கிற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கதான் இந்த வேகமான ரிவிஷன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு செஷன்ல உங்க புக்ல இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸ் கேள்வியும் நாம பார்க்க போறோம். இது முடிஞ்சதும் எக்ஸாம் பத்தின பயம் போய் முழு நம்பிக்கையோட நீங்க எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் நம்மளோட கேம் பிளான். நாம மைக்ரோப்ஸ்ல ஆரம்பிச்சு ஜீன்ஸை சரி பண்றது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம். இந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணா இந்த சாப்டர் உங்க கையில. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். இங்க இருக்கிற கேள்விகள்லாம் ரொம்பவே பேசிக். இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்த டாபிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். செக்ஷன் 30.1ல இருந்து 4 கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி 1, இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற 3 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னென்ன? கேள்வி 2, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வச்சு இண்டஸ்ட்ரியில தயாரிக்கிற 3 பொருட்கள் என்ன? கேள்வி 3, ஈஸ்ட் நொதித்தல் மூலமா வர 2 ஆல்கஹால்ஸ் யாவ? கேள்வி 4, ஈஸ்ட மீடியம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற 2 மெத்தட்ஸ் என்ன? இப்போ ஆன்சர்ஸை வேகமா பார்க்கலாம். முதல் கேள்விக்கு பதில் ஃபங்கை, ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா. அடுத்த கேள்விக்கு இந்த குட்டி குட்டி நுண்ணுயிரிகள்ல இருந்து ஆல்கோஹால், ஆன்டிபயோட்டிக்ஸ், தடுப்பூசிகள்னு பல முக்கியமான விஷயங்கள் தயாரிக்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மைக்ரோப்ஸ் ஒரு குட்டி ஃபேக்டரி மாதிரி. மூணாவது கேள்விக்கு பதில் எத்தனால் மற்றும் பியூட்டனால். கடைசியா ஈஸ்டை சேர்க்க 2 சிஸ்டம்ஸ் இருக்கு, சப்போர்ட் growth சிஸ்டம் மற்றும் சஸ்பெண்டட் growth சிஸ்டம். 5வது கேள்வி, ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். பயோரியாக்டர்னா என்ன? அது நொதித்தல் நடக்கிற ஒரு டேங்க். ஸோ அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க். ஸ்டீமிங், அதாவது அழுத்தத்தில் நீராவி ஏத்துறதுக்கு யூஸ் பண்ற மிஷின் தான் ஆட்டோக்ளேவ். இது ஒரு ஸ்டெரிலைசேஷன் முறை. கடைசியா பியூட்டனால் ஒரு வகை ஆல்கஹால். இதுதான் சரியான மேட்ச். இந்த ஸ்லைட்ல இருக்கிற கீநோட்ஸை பாருங்க. இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜினா மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் செய்யறது. ஃபெர்மெண்டேஷன்னா ஈஸ்ட் வச்சு ஆல்கஹால் தயாரிக்கிறது. ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் ஆகிற ஆட்டோக்ளேவ் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டு ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான். இந்த டாங்கிலிஷ் நோட்ஸ் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஹெல்ப் பண்ணும். அடுத்து செக்ஷன் 30.2ல இருந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். பால் எப்படி தயிராகுது, ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின்ஸ், வைட்டமின்ஸ், அப்புறம் பயோகேஸ் பத்தின கேள்விகள். ரெடியா?
வாங்க ஆன்சர்ஸ பார்க்கலாம். பால் தயிராகிறதுக்கு காரணம் லாக்டோபாசிலஸ். ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா தயாரிக்கப்படுது. நுதித்தல் மூலமா தயாரிச்ச முதல் வைட்டமின் சி. பயோகேஸ் உருவாக காரணம் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்போ நாம இந்த சாப்டரோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட டூல்ஸ். இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. செக்ஷன் 30.3ல முதல் கேள்வி, ஜெனடிக் இன்ஜினியரிங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி புதுசா டிஎன்ஏ மாலிக்யூல்ஸை உருவாக்கி அதை பயன்படுத்துறது தான் ஜெனடிக் இன்ஜினியரிங். இது ஒரு உயிரினத்தோட ப்ளூ பிரிண்ட்டையே நம்ம எடிட் பண்ற மாதிரி. ரெண்டாவது கேள்வி, குளோன்னா என்ன? குளோன்கிறது ஒரு செல்லோட ஏசெக்சுவல் டிவிஷன் மூலமா வர்ற ஜெனட்டிக்கல்லா அப்படியே அச்சலா ஒரே மாதிரி இருக்கிற செல்களோட ஒரு கூட்டம். சுருக்கமா சொன்னா இது ஒரு பயாலஜிக்கல் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. மூணாவது கேள்வி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அல்லது ஆர்டிஎன்ஏனா என்ன? ஒரு ஃபேஜ் இல்லனா ஒரு பிளாஸ்மிட்டோட டிஎன்ஏல ஒரு ஃபாரின் டிஎன்ஏ துண்டை கொண்டு போய் சொருகும்போது அதுக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இது ஒரு கட் அண்ட் பேஸ்ட் வேலை மாதிரி. ஒரு உயிரினத்திலிருந்து ஒரு ஜீனை எடுத்து இன்னொன்னுல ஒட்ட வைக்கிறது. மீதி கேள்விகளை பார்ப்போம். பிளாஸ்மிட்ஸ் எங்க இருக்கு? பாக்டீரியாவில். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை ஏன் மாலிகுலர் சிசர்ஸ்னு சொல்றோம்? ஏன்னா அதுங்க டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடத்துல கச்சிதமாக கட் பண்ணும். வெட்டின டிஎன்ஏ துண்டுகளை ஒட்ட வைக்கிற என்சைம் தான் டிஎன்ஏ லைகேஸ். இதை மாலிகுலர் க்ளூ மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபாரின் டிஎன்ஏவை சுமந்துட்டு போகிற அந்த ஃபேஜ் அல்லது பிளாஸ்மிட்க்கு பேர் குளோனல் வெக்டார். கடைசியா ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை தன்னோட ஜீனோம்ல வச்சிருக்கிற ஒரு உயிரினம் தான் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம். ஓகே, இப்போ நாம படிச்ச இந்த ஜெனடிக் டூல்ஸோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா மெடிசின் ஃபீல்ட்ல இதோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செக்ஷன் 30.4ல இருக்க கேள்விகள் இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன பொருட்கள் தயாரிக்கப்படுதுன்னு கேக்குது. வாங்க பார்க்கலாம். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா இன்சுலின், growth ஹார்மோன் மாதிரி புரோட்டீன்ஸையும், புரோட்டியேஸ், அமைலேஸ் மாதிரி என்சைம்ஸையும் தயாரிக்கலாம். மருந்து கம்பெனிங்களுக்கு இது ஏன் முக்கியம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின்ஸ், புரோட்டீன்ஸ்னு எல்லாத்தையும் ரொம்ப பெரிய அளவுல தயாரிக்க இது உதவுது. ரேபீஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி மாதிரி நோய்களுக்கு இந்த டெக்னாலஜில உருவாக்குன வேக்சின்ஸ் இப்பவும் பயன்பாட்டுல இருக்கு. அடுத்து ஒரு முழு உயிரினத்தையே எப்படி மாடிஃபை பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜி மரபணு நோய்களை புரிஞ்சுக்க எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். செக்ஷன் 30.5 கேள்விகளை பாருங்க. டிரான்ஸ்ஜெனிக்னா என்ன? ஒரு ஃபாரின் ஜீனை தன்னோட ஜீனோம்ல வச்சிருக்கிற ஒரு ஆர்கானிசம். சிம்பிள். தாவரங்கள்ல கட்டிகளை உருவாக்குற ஆக்ரோபாக்டீரியம் டியூபிஃபேஷியன்ஸ் ஒரு நேச்சுரல் ஜெனடிக் இன்ஜினியர்னே சொல்லலாம். கடைசியா பயோரெமிடியேஷன்னா என்ன? மரபணு மாற்றம் செஞ்ச பாக்டீரியாவை வச்சு சுற்றுச்சூழல்ல இருக்கிற மாசுகளை நீக்கிறது. அதாவது பாக்டீரியாவை வச்சு பொல்யூஷனை கிளீன் பண்றது. இப்போ செக்ஷன் 30.6, ஒரு ஜீனோட ஃபங்க்ஷனை மாத்துறது எது? மியூட்டேஷன். 2 சிங்கிள் ஜீன் டிசார்டர்ஸ்க்கு உதாரணம் ஹீமோஃபீலியா மற்றும் சிக்கிள் செல் அனீமியா. SCID நோயில பி செல்ஸ் மற்றும் டி செல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். கடைசியா ஜீன் தெரப்பினா என்ன? ஒரு குறைபாடுள்ள ஜீனை மாத்திட்டு அதுக்கு பதிலா சரி பண்றதான் ஜீன் தெரப்பி. நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுல ஹியூமன் ஜீன் தெரப்பியோட மெத்தட்ஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க ஃபைனல் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இந்த ஒப்பீட்டு ஸ்லைடை வச்சே 30.7ல இருக்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம். ஹியூமன் ஜீன் தெரப்பில 2 வகை இருக்கு. ஒன்னு சொமாட்டிக் ஜீன் தெரப்பி. இது நம்ம உடல் செல்களை சரி பண்ணும், ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. இதுல இன்விவோ, எக்ஸ்விவோ, ஆன்டிசென்ஸ்னு 3 வகை இருக்கு. இன்னொன்னு ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இது இனப்பெருக்க செல்களை சரி பண்ணும், அதனால இதுல பண்ற மாற்றம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும். இது தாலசீமியா, சில கேன்சர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட்டா உதவுது. 4வது கேள்விக்கு பதில் அடினோ வைரஸ் மாதிரி ஒரு வெக்டாரை யூஸ் பண்ணி சரி செஞ்ச ஜீனை நேரடியா நோயாளிக்கு செலுத்துறது தான் இன்விவோ ஜீன் தெரப்பி. சரி, இது உங்களுக்கான ஃபைனல் எக்ஸாம் செக்லிஸ்ட். மாலிகுலர் டூல் கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா சிசர்ஸ், டிஎன்ஏ லைகேஸ்னா க்ளூ, ஆர்என்ஏ டெக்னாலஜி இன்சுலின் தயாரிக்க ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்னா அதுல ஒரு ஃபாரின் ஜீன் இருக்கும். ஜீன் தெரப்பியோட நோக்கம் குறைபாடுள்ள ஜீனை சரி பண்றது. கடைசியா லாக்டோபாசிலஸ் தயிர், ஆக்ரோபாக்டீரியம், டிரான்ஸ்ஜெனிக்ஸ் மாதிரி முக்கியமான பாக்டீரியாவை மறக்காதீங்க. சூப்பர்! இந்த முழு சாப்டரையும் நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. எல்லா இன்டெக்ஸ்ட் கேள்விகளுக்கும் இப்போ உங்களுக்கு பதில் தெரியும். உங்க மேல நம்பிக்கை வச்சு எக்ஸாமை நல்லா எழுதுங்க. அடுத்த சாப்டருக்கு நீங்க ரெடியா? ஆல் தி பெஸ்ட்!